ஹாய், இந்த நியூஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உலகம் ஃபுல்லாக இதை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு வந்து பயங்கரமான தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. அவர் பண்ணணும் தப்பு தான். எதுக்கு சூசைட் பண்ணணும்? நான் தப்பு பண்ணலன்னா அந்த பொண்ணை வந்து வீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணை மன்னிப்பு கேட்டு வச்சு நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி யோசிக்காமல் நீங்கள் சூசைட் பண்ணிட்டீங்க. பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா எல்லாரும் லைஃபும் மட்டும்தான். அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஜெயில் வேலை கொடுத்துருக்காங்க. சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு மேலே தப்புனா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க. எதுக்கு சொத்து வந்து பறிமுதல் செய்யணும்? கேரளா கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு தெரியலை. அந்த பொண்ணு லைஃப் போச்சு, அவங்க குடும்பம் போச்சு. வந்து யோசிச்சுருக்கலாம் அவரோட. அவங்க மேலே ஏன்னா வீடியோ பார்த்தேன், பட் அதில் தப்பாக பாதி இருக்கிற மாதிரி இருக்குது, பாதி இல்லாத மாதிரி ஒரு கை வச்சு இடிக்கிற மாதிரி இருக்குது. அது எதனால் கை வச்சு இடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு அசிங்கமாதுன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டாரா? இதுக்கு ஒரு தீர்வு எல்லாத்தையும் போராடி இருக்கணும். அவர் வந்து அவசரப்பட்டுட்டார். ஸோ 40 வயசு, அவர் குழந்தைங்க ஃபேமிலி எல்லோரும் இருப்பாங்க. அது கொஞ்சம் அசிங்கம் தான். ஸோ வந்து இப்போ தப்பு பண்ணுறவங்க வந்து நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். வீடியோ எடுத்தால் வந்து சூசைட் பண்ணிடுவாங்க, பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கும். அதனால் தப்பு வந்து உரசிட்டு தான் இருப்போம். அப்போலாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. வீடியோ எடுக்கிறதும் பரவாயில்ல, ஸ்பாட்டில் அரைஞ்சிருங்க. எதுக்கு நான் மேலே கை வச்சேன், டிரைவர் கூட கண்டக்டரை கூப்பிட்டுங்க, போலீஸ் ஸ்டேஷன் வண்டி விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மான மரியாதை வாங்க. அப்போ தான் வந்து தப்பு பண்ணுறவங்க வந்து திருந்துவான். தப்பு பண்ணக்கூடாது சொல்லி தான் வீடியோவை நாங்கள் போடுறோம் பொண்ணுங்க. ஆனால் வந்து அது இப்படி ஆப்போசிட்டாக இப்படி நடந்தது. ஒரு உயிர் போய் ஒரு பொண்ணு லைஃப்பும் போய் என்னத்தையும் சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம சேஃப்டாக இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதலாக அவர் ஆத்மா சாந்தி அடையணும். இந்த பொண்ணுக்கு ஒரு தீர்வு என்ன சொல்கிறதில்ல. லைஃபு இந்த கடவுள் கையில் தான் இருக்குது. அந்த பொண்ணு குடும்பம் சொன்னால் சொத்து மேலே கை வச்சிடக்கூடாது சொல்கிறாங்க. நடக்கட்டும், என்ன நடக்குதுன்னு தெரியலை. எல்லோரும் சேஃபாக இருப்போம். யாருக்கும் எந்த இடையும் இல்லாமல் இருப்போம். அவ்வளோதான்.